ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றினா பயங்கரமான தரமான சூப்பரான தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் கொடுத்த இருந்தாலும் உங்களெல்லாம் பார்த்து இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம இந்த 100 நாளும் பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பிக் பாஸ் கேமில் யார் உண்மையாக அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு நம்மளோட முத்துக்குமரன் என்னென்ன பண்ணியிருக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஏன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு முத்துக்குமரன் வரணும் வரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கண் கலங்குற மூமெண்ட்லாம் அடடா, அதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத விஷயங்கள், சரிங்களா? ஏன் அப்படின்னா இவனுக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர்ஸ் வந்து முத்துக்குமரன் வந்து சந்திச்சிட்ருக்காப்புல. ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு முழிக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் தான் பின்னாடி நடக்குது போல இருக்குது. இப்போது சனம் அவர்களை வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ண தான் வந்துட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டு என்னன்னா சௌந்தர்யா அந்த மிஸ்டு கால் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு இவர் யார் நம்ம விஷ்ணு உள்ளே வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அவருடைய சோஷியல் மீடியாவிலே இதுலேயே வந்துட்டு அந்த கால் மீ அர்ஜென்ட்டுன்னு ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பரில் வந்து இந்த மிஸ்டு கால் நம்பரை கொடுத்துருக்காரு போல இருக்கு. எப்படி சூப்பரில் என்னமோ அர்ஜென்ட்டாக இருக்காமன்னு சொல்லிட்டு எல்லோரும் கால் பண்ணாங்கன்னா என்னாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக மிஸ்டு கால் வருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நிறைய விஷயங்கள் இப்போது ஏன் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த பிஆர் அப்படின்ற விஷயங்களை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா பிஆர்ன்றது வெறும் ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் என்ன நம்ம சொல்கிறாங்க, இது உண்மையான நம்மளுக்கு தெரியாது, ஒரு கால் சென்டரே விலைக்கு வாங்குறாங்க ப்ரோ, அதை வாங்கி அதுலேருந்து வந்து மிஸ்டு கால் கொடுக்குறாங்க ப்ரோ, ஹாட்ஸ்டாரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க ப்ரோ, நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு புதைக்குது. ஏன்னா ஒரு கேம் ஷோவில் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் பண்ணி அதை வாங்குறதுக்கு எதுக்குயா ஒன்றும் புரியலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த மக்கள் ஓட்டு மகேசன் ஓட்டுன்ற மாதிரி வந்து தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி வந்து நம்மளுடைய முத்துக்குமார் அந்த கப்பு வாங்கினான். அதாவது அவன் தான் வாங்க போகிறான் அப்படின்னு கேட்டவொன்னே அப்படியே பூரிச்சு போச்சு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்குமார் அந்த டைட்டில் வின் பண்ண சொன்னால் அதில் ரெண்டு மூணு பேர் ரயான் தான் வின்னரான், ரன்னர் முத்துக்குமாரான். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்டேன். ஆனால் அதாவது அதுக்குன்ட்டு நான் ரயானை வந்து குறைச்சி இட போடல. ரயான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், ரயான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இப்போ இருக்கிற ரயான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் டேவில் வந்திருந்தா இப்போ முத்துக்குமரனுக்கு சரியான ஒரு டஃப் காம்படிட்டராக இருந்திருப்பார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமை கிடையாது, சரிங்களா? கொஞ்சம் பொறுமை கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் திடீர்னு டென்ஷன் ஆயிராப்புல. மற்றபடி எல்லா இதுவும் இருக்குது. பேச்சு திறமை வந்து நம்ம ஆளுக்கிட்ட கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஆனால் ஒரு டஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வந்துருப்பாப்புல. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக 2 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு நாளைக்கு தான் 3 பேர் கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு போல இருக்குது. அந்த 2 பேர் யார் அப்படின்ற மாதிரி நியூஸில் வருது. அதில் கண்டிப்பாக பவித்ராவும் நம்ம நம்மளுடைய பவித்ராவும் ரயானு தான் வெளியே போகிற மாதிரி வந்துட்டு அப்டேட்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த ஏவி அப்படின்ற ஒரு விஷயங்கள் போட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ளூவை கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். எல்லாரோட ஏவியும் அந்த 5 பேரோட ஏவியும் கடைசி அதாவது ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. இப்போ அசீம் சீசன்லாம் எப்படி இருந்துச்சு ஏவி, அப்போ அடித்து நொறுக்குனாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதில் முத்துக்குமரோட ஏவியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். ஃபயர் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆளுதில் ஃபயர் எஃபெக்ட் கொடுத்து அதில் வந்து நம்ம ஆளை ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவனோட கேமு அதுதான், அவனே அதுதான். ஆள் பார்க்க வந்து ஒரு மாதிரி இருப்பான், சைலண்ட்டாக இருப்பான், இவன் செய்வானா அப்படின்ட்டு. ஆனால் இறங்குனான்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி. டிக்கெட்டு ஃபினாலில் கதற விட்ட மூமெண்ட்டில் எவ்வளோ இருக்குது. டாஸ் பீஸ்ட்டுன்னு சொன்னாலும் அவரே வந்து ஒரு இடத்துல பயப்பட வச்சு புலம்ப வச்சாரா இல்லையா, அதுதானே விட்டு. ஆனால் அதையும் வந்துட்டு ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறேன், டேய் ரயான் உங்ககிட்ட நான் தோற்றதில்லை, நான் பெருமைப்படுறேன்டா. இந்த மனசு தாங்க, அதாவது வெறும் டாஸ்க் மட்டும் கிடையாது, அந்த கேரக்டர், அந்த மனசு. இது வரைக்கும் யாருக்கிட்ட கோச்சுக்கிட்ட அவர் பேசாமல் இருந்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்கக்கிட்ட பேசுறதே ஆமாங்க, அவங்க எவ்வளோ கலாச்சாங்க, இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அப்படியே யாராவது ஒருத்தருங்க இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்திருக்கு. அர்ச்சனாலேருந்து எல்லாமே நோட் பண்ணிக்கிங்களேன். யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களை இது வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்பால் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். அந்த சண்டை போட்ட ஆளே திரும்ப வரும்போது முத்தம் கொடுத்து வரவேற்பாப்பேன். எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. முத்துக்குமரன் கூட நம்ம தீபக் வந்து உட்காந்து அழுகுறாரு. என்ன அழுகுறாரு, அவரோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமைஞ்சிருக்கு போல தீபக்கோட அந்த பிக் பாஸ் பயணம்.
இல்லை முன்னாடிலாம் பேசுவாராம் அதை கேட்குற மாதிரி தான் இருக்குமா, ஆனால் அதில் வேல்யூ இருக்கான்றது தெரியாது. பட் இப்போது நான் பேசுகிறத கேட்குறாங்கடா, எனக்கு வேல்யூ கொடுக்குறாங்களா, என் குடும்பத்தில் சேஞ்சஸ் தெரியுதுடான்றாரு. இன்னும் எவ்வளோ பெரிய ஆள், இந்த இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்குமா அப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானா? ஏன்னா எல்லார் வீட்டும் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ப்ரோ உங்கள் வீட்டில் அதெல்லாம் என் வாயால் சொல்ல மாட்டேன், பின்னாடி அடி விழுவோம். சோத்தில் அப்புறம் மண்ணு போடக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுவார் உடனே முத்துக்குமாரனோட ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று சொல்லட்டுங்களா, தன்னை யார் இகழ்ந்தாலும் சரி, அருண் பிரசாத், விஜய் விஷால், ஜெஃப்ரி, இவங்களாம் முக்கியமானவங்க, நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின், இவங்களாம் வந்து ஒரு டைமில் வந்துட்டு முத்துக்குமாரன் தான் எதிரி மாதிரி, பவித்ரா, தர்ஷிகா, எல்லாருக்குமே ஒரு உடஞ்சி போன மூமெண்ட்டில் சரிங்களா அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பார், வேறு மாதிரி இருக்கும். அதை அவங்களே வந்து ஒரு இடத்த சொல்லுவாங்க. ஏன் ரயான் வந்து அப்போ வந்து இந்த டிக்கெட்டு ஃபெரால் என்ன சொன்னார், நான் வந்து முத்துக்குமாரோட முகத்திரை கிழிக்க போகிறாங்க. இப்போ என்னாச்சு, அவரோட உண்மையான விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலாக ரயான் அந்த மாதிரி நினச்சாரு, ஆனால் உண்மையான ரயான் அது கிடையாது. அது ஏதோ ஒரு வேகத்தில் படம் இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான ரயான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாண்டிங்கே வேறு மாதிரி இருக்குது. இந்த பாண்டிங் முன்னாடி இருந்துச்சுன்னா டாஸ்கில் தீ மாதிரி பிறந்திருக்கும். இல்லை நான் ரொம்ப ஏக்கமாக எனக்கு ஆக்சுவலாக முத்துக்குமாரனும் அருண் பிரசாத்தும் ஒரு காம்போவாக இருந்து எப்படி இருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு காம்போ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். 2 பேரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் விளாண்டுருந்தாங்கன்னா வேறு மாதிரி இந்த பிக் பாஸ் 8 பயணமே வேறு மாதிரி போயிருக்கும். பட் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி இந்த 5 பேரில் வந்துட்டு ஜாக்லினை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜாக்லின் கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டிய ஒரு ஆள். மக்களால் வந்து இது வரைக்கும் வெளியேற்றப்பட்டார்களா, இத்தனை வாரம் தொடர்ந்து பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு பெரிய சாதனை படைச்ச நம்ம ஜாக்லின் அதாவது மக்களால் அனுப்ப முடியாது, நம்ம தான் அனுப்பி ஆகணுன்ற மாதிரி ஒரு ட்ராப்பு செட் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போகணும் போது நம்ம ஜாக்லின் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து முத்துக்குமாருக்கு தான் போட்ட பெரிய ட்ராப். நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆள் வெளியே போகிறாரு, 100 நாள் உள்ளே இருந்துட்டு திடீர்னு வெளியே போகிறாரு. வெளியில் போனால் ஒரே இருட்டு மயானமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 30 மீட்டரா அங்கே வந்து பொட்டியை வச்சுருக்காங்க. என்ன நடக்க போது ஏது நடக்க போது தெரியாது. 2 பேரை வேறு பார்த்துன்னு வர சொல்கிறாரு. அது 15 செகண்ட்குள்ளே வரணும், 12 செகண்டில் உள்ளே வந்தாப்புல எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் நடக்கும்போது போதிய வெளிச்சம் கிடையாது. நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து சகதி மாதிரி இருக்குது. என்னையா நடக்குது. அதே இது ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஷால் ஓடுறாப்புல பளிர்னு இருக்குது லைட்டு, ரோடு சும்மா பலன்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ என்ன அர்த்தம். இதில் ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறவங்கன்னு இருப்பாங்களே, அவங்க சொல்கிறாங்க, சூப்பராக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ரோ மழை பெஞ்சிச்சிங்க, சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லாதீங்க. எனக்கு செம்ம சிரிப்பு. என்னடா இது, மழை வந்து எப்பயுமே ஃபுல்லாக தானே கவர் பண்ணுவோம், அது என்ன நடுவில் இருக்கிற லைனை மட்டும் கவர் பண்ணிட்டு போகுது, இது என்ன மழையாக இருக்கும், இது என்ன மழையாக இருக்கும், கோடு மழையாக இருக்குமோ, நடுக்கோடு மழையாக இருக்குமோ. ஏன்னா நடுவில் மட்டும்தான் அந்த ஈரம் இருந்துச்சு, சைடில் வந்தால் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க மழை பெஞ்சிங்க அப்படின்னு. என்னங்க நடுவில் பண்ணுமா மழை பெய்யும், கொஞ்சமாக யோசிச்சு பேச வேண்டாமா. அதாவது ஜீரணம் முடிய மாட்டுது, அது தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பிடித்த ஆள் வரலையே அப்படின்னு ஏக்கம் ஒரு ஃபேன் எல்லா ஃபேனுக்கும் வரும். ஆனால் அந்த ஃபேனாக இருக்கிறவங்க மேலே குறை சொல்ல மாட்டான். அந்த ஃபேனை அந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்க பற்றி அவங்க மேலே தான் குறை சொல்லுவேன். ஏன்னா அது சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க நிறைய பண்ணலைன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஏவி போடும்போதும் அவங்க டவுட் வந்துருச்சு. அதையே சொன்னாங்க இது அழகாக. ஏன்னா நான் 10 நிமிஷத்துக்கு இருந்தெல்லாம் முடிஞ்சிச்சு, முத்துக்குமாருக்கு 1.5 மணி நேரம் போல இருக்கேன். அப்போது பக்கத்தில் இருந்து அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காமெடிக்கு காமெடி, கவுண்ட்ரு, டாஸ்க்கு, பேசுகிறதுக்கு பேச்சு, வேறு என்ன வேணும் இந்த பிக் பாஸ் கேமில். கேரக்டரு, சாப்பாடில் சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க. எப்பயுமே குறை சொல்கிற சௌந்தர்யாவே இவன் நடிக்கலை, அன்பில் வந்துட்டு எப்பயுமே சூப்பர். அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதாவது என்ன சொல்ல, இந்த படத்தில் வாரிசு ப்ரொமோஷனில் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்கிட்ட கொட்டி கிடக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்த பாண்டிங் இருக்கு பாருங்கள், முத்துக்குமாரன் தீபக் பாண்டிங் அது கண்டிப்பாக தொடரணும். ஏன்னா இவரை வச்சு தான் இவர் இப்போ தான் வந்து காலடி எடுத்து வைக்கணும் ஆசைப்படுற ஒரு ஆள் முத்துக்குமாரன். அவரெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பார். ஸோ அவர் மூலமாக நிறைய விஷயங்கள் இவர் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதே மாதிரி அது சந்தோஷமாக இருக்கும். முத்துக்குமாரனுக்கு நான் இந்த சீசனில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில் நடக்கும்போது அர்ச்சனா வந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நான் இதை சப்போர்ட் பண்ணது ரொம்ப வருத்தமாக எனக்கே கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பண்ண செயல்கள் அந்த மாதிரி. பட் இப்போ நான் சொல்கிறேங்க, முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே அவனோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பிக் பாஸ் என்ன சொன்னார், சூப்பர் அழகா உழைப்பு முத்துக்குமாரா, உன்னுடைய
100 நாள் பயணத்தை சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உழைப்பியா அப்படின்னு. பா வேறு என்ன வேணும், வேறு மாதிரி. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணும், யார்கிட்டையும் எதையுமே சொல்ல வந்து நம்ம தீபக்கை கட்டி பிடிச்சி அப்படியே போனார். அதுக்கப்புறம் அவர் கேட்குமா என்ன உழைப்புன்னாரு. கைப்பட்றா, நீ வாடா நீ வாடா, நீ வின் பண்ணணுண்டா அப்படின்னாரு. செம. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணுன்னா யாரெல்லாம் டஃப்பான கண்டஸ்டன்ட் இவங்கெல்லாம் டாப் 5ல் இருப்பாங்க நம்ம யோசிச்சோமோ எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்கள், குமரா நீ வின் பண்ணிட்டு வரணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் டாப்பில் வருவாங்க அப்படின்னும்போது அவங்கெல்லாம் வந்து சொன்ன விஷயங்கள், குமரா நீ வரணும், யாருமே விஷால் நீ வரணும், சௌந்தர்யா நீ வரணும், ரயா நீ வரணும், அப்புறம் பவித்ரா நீ வரணும்னு சொன்னதே கிடையாது, நடந்ததே கிடையாது. ஏன்னா அங்கே தெரியும் யார் எஃபர்ட் போடுறான். 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்கான். சூப்பர். அந்த வின்னிங் மூமெண்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கப்பை வாங்கிட்டு, ஏன்னா அந்த கப்புக்கு வந்து இவர் ஓகே, இதுக்கு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. மஞ்சரியோட குழந்தை நிலவ் அவன் வந்து வெயிட் பண்ணுறான் அந்த கப்பு. அவன் நேற்று மஞ்சரி முந்தானத்து சொன்னாங்க, ஜாக்லின் இருக்கும்போது அந்த விஷயத்த சொன்னாங்க. அதேமாதிரி அவங்க அம்மா கையில் கொடுக்கணும் இவருக்கு ஒரு ஆசை, அவங்க அம்மாவை மேலே ஏற்றி இது பண்ணணுன்னு. தீபக் கையில் கொடுக்கணும் மக்கள் வந்து இந்த ரசிகர்கள் ஒரு சில பேர் ஆசை. இவர் என்ன பண்ண போகிறார், இந்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது மற்றவங்களாம் எப்படி சந்தோஷப்பட போகிறாங்களா, வைத்தறிச்சலில் பட போகிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ஆசையாக இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த சீசன் ஃபுல்லாக வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி. பாய் நண்பர்களே.